ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ஹரிநிதர்ஸ் குக்கிங் சேனல். கைஸ், இன்றைக்கி பார்க்குற வீடியோ இதுதான் முதல் நாங்கள் போடுற லாங் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். எங்கள் ஊரில் மண்ணடுப்பு தான் இருக்குது. அதனால் இந்த மண்ணடுப்பில் செய்யலாம் அப்படின்னு நாங்களாகவே ஆசைப்பட்டு இதை நாங்கள் செய்கிறோம். கைஸ், ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மண் வடை சட்டியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். சின்ன வெங்காயம் முழுசாக வேகணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 30லேருந்து ஒரு 40% வெங்காயம் நல்லா வெந்து வந்தால் போதுமானது. அதை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் இந்த காற்று அதிகமாக அடிக்கிறதுனால நெருப்பு அங்கிட்டும் இங்கிட்டும் வருதுங்களா, அதனால் கொஞ்சம் சிரமமாகி போச்சு. அடிக்கடி இதை விறகு வச்சுக்கிட்டு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் நாங்கள் முதல் முறையாக மண்ணடுப்பில் செய்கிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி நாங்கள் செஞ்சு பார்க்குறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோ போடுற எண்ணமே இல்லை. சரி, மண்ணடுப்பு வீட்டில் இருக்குதே, எடுத்து கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நாங்களாக விருப்பப்பட்டு இன்றைக்கி மண்ணடுப்பு எடுத்து போட்டு சரி பார்க்கலாம், வீடியோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எங்கள்கிட்ட அந்த கேமரா ஹேண்டில் பண்ணுற இதெல்லாம் இல்லை கைஸ். அதனால் கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் கேமரா கொஞ்சம் அழைப்பாயிர மாதிரி இருக்கும். இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் அனுசரித்து பாருங்கள். அடுத்த வீடியோவிலேருந்து நாங்கள் எங்களுடைய தப்பை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 30% நல்லா வெந்துருச்சு. மண்ணடுப்புங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இதோட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் கிரேவி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவி மட்டுமல்ல, எந்த ஒரு கண்டென்ட்டுக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நாங்கள் அரைச்சி வச்சுட்டோம். சம அளவு தான். இப்போ 50 கிராம் இஞ்சி எடுத்திங்கன்னா 50 கிராம் பூண்டு, அந்த மாதிரி சம அளவு எடுத்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக. அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இந்த சின்ன வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா கிளறி விடணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே அதை கிளறி விட்டோம்னா நல்லா இந்த சின்ன வெங்காயத்தோடு சேர்ந்து ஊறி நல்லா மெர்ஜாகும். அது அப்பப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வணக்கி விட்டுட்டுருங்க. அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா எடுத்து குறுக்காக கீறி அதில் போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கி விடுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காய பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருப்பேன், தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணியிருப்பேன். இந்த வெங்காய பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும்னா, ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயத்தை ஒரு 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து கீறி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் ஃபேன் காற்றுல அதை ஆற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த வெங்காய பேஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு, அந்த தேங்காய் பேஸ்ட்டு போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வெங்காய பேஸ்ட்டை மட்டும் நீங்கள் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ என்ன பண்ணுங்கள், அடுத்து பச்சை மிளகா போட்டிங்களா, அடுத்தது 2 தக்காளி. நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி போதும். ஏன்னா புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம புளிப்பு அதில் அதிகம் கொண்டு வரக்கூடாது. அதனால் சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்லைஸாக நறுக்க வேண்டாம். ஒரு தக்காளியை 4 அறுத்தா இப்போ எவ்வளோ பங்கு வருமோ அது மாதிரி அறுத்துக்குங்க. தேவைப்பட்டு இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக கூட அறுத்துக்குங்க. ஆனால் 2 தக்காளிக்கு மேலே போட வேண்டாம். நாங்கள் எடுத்துருக்கிற கறி பார்த்திங்கன்னா 1.5 கிலோ கறி. 3/4 கிலோ கறினா ஒரு தக்காளி போதும். பெரிய தக்காளியே ஒரு தக்காளி போதும். இதே 1 கிலோவுக்கு மேலே வந்துச்சுன்னா 2 தக்காளி போட்டுக்குங்க. நல்லா போட்டு அந்த தக்காளியை நல்லா வணக்கி விட்டு நல்லா மசிய விடுங்க. தோலெல்லாம் கொஞ்சம் தக்காளியில் உறிஞ்சி நல்லா கொஞ்சம் மசியும், கொஞ்சம் சாறு இறங்கும். அது வரைக்கும் பண்ணுங்கள். நல்லா மசிய விட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சைட்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொரு அடுப்பில் வடை சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த நறுக்கின வெங்காயத்தை போட்டு வணக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனையுமே அந்த வெங்காயத்தை எடுத்து அதை ஃபேன் காற்றுல கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டு தான் இந்த சிக்கன் கிரேவிக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும்.
அந்த பேஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னொன்று இருக்குது, தேங்காய் பேஸ்ட்டு. அது வந்து நல்ல வாசனையை கொடுக்கும். ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம அதை தான் சேர்க்க போகிறோம், அதனால் சொல்கிறேன். பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுருந்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்போ சேர்க்கணும்னா, இந்த தக்காளியெல்லாம் போட்ட பிறகு கறியெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் தான் சேர்க்கணும். அது கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால் அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். டக்குன்னு நம்ம அந்த நேரத்துக்கு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, 1.5 கிலோ கறி பார்த்துக்குங்க. பீஸு இப்படி தான் பீஸ் சின்ன சின்ன பீஸாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் போன்லெஸ்ஸாக வாங்கிட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிரேவியில் காரம் வந்து அதிகமாக இருக்காது. கிரேவி கண்டென்ட் மட்டும்தான் இருக்குமே தவிர காரம் இருக்காது. குழந்தைங்க அப்படியே கூட எடுத்து சாப்பிட்ருவோம். நம்மளுமே வந்து டேஸ்ட்டுக்கு இது அப்படியே பாதி இது எடுத்து சாப்பிட்ருவோம். குழம்புக்கே பத்தாமல் போயிடும். அப்படி தான் வரும். இந்த 1.5 கிலோ கறியை வந்து நல்லா கழுவிக்கிங்க மஞ்சத்தூள் போட்டு. ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி அலசி எடுத்து அதுக்கப்புறம் அந்த கறியை யூஸ் பண்ணுங்கள். நானும் 2 தடவை மஞ்சத்தூள் போட்டு அலசிட்டேன். அப்புறம் 3ஆம் டைம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கறியை அதில் கொட்டி கரண்டியில் நல்லா கலர விடுங்க. மண்பானை வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால கறி சீக்கிரமாகவே வேக ஆரம்பிச்சிரும். அப்பப்போ எடுத்து நம்ம கிளறிக்கிட்டே இருப்போம். கேஸ் அப்புறம் இந்த மண் சட்டிக்கு வந்து மூடி இல்லை. நான் யதார்த்தமாக இன்றைக்கி மண் சட்டி எடுத்து செஞ்சு பார்க்கலாமேன்னு ஆசைப்பட்டு எடுத்து செஞ்சோம். அதனால் மூடி இன்னும் நாங்கள் வாங்கவே இல்லை. இதான் நாங்கள் எடுக்கிற முதல் வீடியோங்கிறனால எதுவும் நாங்கள் ஒரு பதட்டமாக செஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா கேமராவை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அதையும் செய்யணும்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது கைஸ். அதனால் கொஞ்சம் ஷேக்கிங்லாம் இருக்குது. இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அனுசரித்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து அதை நாங்கள் திருத்திக்கிறோம். இப்போது இந்த சிக்கனை வந்து நல்லா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வணக்கி விட்டுட்ருங்க. கொஞ்சம் கொதிக்குதுங்களா? இந்த டைமில் என்ன பண்ணணும்னா, மஞ்சத்தூள் எடுத்து 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் அதை நல்லா கிளறி விடுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மஞ்சத்தூளை போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா சிக்கனில் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம அலசியிருப்போம். அதனால் கொஞ்சமாக போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. ஏன்னா 1.5 கிலோ கறிங்கிறனால 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு அதை அப்படியே நல்லா கிளறி விடுங்க. அப்படியே நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே மஞ்சத்தூள் அப்படியே கிளறி விடுங்க. இந்த பச்சை மிளகாயில் என்ன முழுசாக இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் போக போக நல்லா வதங்க ஆரம்பிச்சிரும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்ந்து கறியில் நல்லா இறங்கும். சிக்கன்லேயே வந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். பத்தலைன்னா நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். அப்படியே வணங்க. கறிக்கு போதுமான அளவு தண்ணி அது விடும். அப்படி தண்ணி அது விடலை அப்படின்னா, தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் அது தண்ணியை சேர்த்தி நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கிங்க. சும்மா சாதாரணமாக கொஞ்சம் தெளித்து கொஞ்சம் அப்படியே வணக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா மண்பானை வந்து தண்ணி நல்லா உறிஞ்சிடும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுங்கள், தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்குங்க. தெளித்து கொஞ்சம் அப்படியே நல்லா கிளறி விடுங்க. இந்த விறகடுப்பில் சமைக்கிறதுனாவே எங்களுக்கு ஆகாது கைஸ். இப்போ தான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் செய்கிறோம். எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி, ஆத்தா எல்லாருமே செய்வாங்க. நாங்கள் இன்றைக்கி இப்போ தான் விறகை உள்ளே தள்ளி வச்சு நாங்கள் செஞ்சு பார்க்குறோம். மண்ணடுப்பில் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நாங்கள் இன்றைக்கி செஞ்சு அதை முதல் முறையாக நாங்கள் சாப்பிட போகிறோம். வாசனையும் சூப்பராக இருக்குது கைஸ். நம்ம கேஸ் அடுப்பில் செய்கிறத விட இதில் செய்கிற வாசனை
அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போயே சாப்பிட்ணும் போல் இருக்குது. பசியை தூண்டுது. இந்த மாதிரி எங்கேயாவது கிராமத்து பக்கம் வந்தால் தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது. மற்றபடி நம்ம ஊர்லலாம் எங்கே கேஸ் அடுப்பில் தான் நம்ம சமைச்சு காலங்காலமாக தின்னுட்டுருக்குறோம். இந்த மாதிரி ஊர் பக்கம் வந்தால் தான் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கி முதல் முறையாக என் கையால் நான் செய்கிறேன். இது வரைக்கும் நான் சமைச்சு கொடுத்து தான் சாப்பிட்ருக்குறேன். இன்றைக்கி முதல் முறையாக என் கையால் மண்ணடுப்பில் செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த வெங்காய பேஸ்ட்டை போட்டுருங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு வடை சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனேயுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை எண்ணெயிலேருந்து பிரித்து எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் வந்துடும். இந்த வெங்காய பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கலருங்க. கைவிடாமல் கலர்னிங்கன்னா அது ஒரு நல்ல பக்குவமாக வரும். கைவிடாமல் அப்படியே கலரிக்கிட்டே இருங்க. நல்லா ஒட்டி அழகாக வரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் இந்த முக்கியமானது இந்த வெங்காய பேஸ்ட்டு தான். அது கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்றதுனால அந்த டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் வந்து குழம்புல தட்டுப்படாது. அது ஒன்றோட ஒன்றா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சின்ன வெங்காயத்தோட தக்காளியோட ஒன்றா மசிஞ்சு வந்துடும். டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். காரமே இருக்காது. குழந்தைங்களுக்கு நீங்கள் சும்மாவே நீங்கள் ஒரு தட்டில் போட்டு கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக வரும். வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எந்த அடுப்பில் வச்சாலுமே இந்த டேஸ்ட் உங்களுக்கு குறையாமல் கிடைக்கும். மண் பானையில் மண் அடுப்பில் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படியே கைவிட்டு ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் அப்படியே கிளறுங்க. அப்படியே கிளறி பாருங்கள். நல்லா வெந்துடும். சிக்கன்லாம் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போது அடுத்து இன்னொரு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் பேஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் பேஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா, ஒரு வடை சட்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதை பாருங்கள், இதுதான் அந்த தேங்காய் பேஸ்ட்டு. இதை எப்படி அரைக்கணும்னா, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, 2 கிராம்பு, 4 மிளகு, 4 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் அந்த கலர்லாம் மாறணும். கொஞ்சம் வரமிளகாய் கலர்லாம் மாறின உடனேயுமே அதில் 2 ஸ்பூன் மல்லி, 3 ஸ்பூன் ஜீரகம் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு தேங்காய், இப்போ 3/4 கிலோ கறினா அரை மூடி தேங்காய் போதும். இதே 1.5 கிலோ 2 கிலோ கறினா ஒரு தேங்காய் உடச்சி சீவி துருவி அதை அரைச்சிக்குங்க. இது வந்து 1.5 கிலோ கறிங்கிறனால நாங்கள் ஒரு தேங்காய் எடுத்துருக்குறோம். ஒரு தேங்காயை உடச்சி அதை நல்லா துருவி அந்த தேங்காயை அதில் கொட்டி நல்லா வணக்குங்க. தேங்காய் வந்து நல்லா செவந்து கலர் மாறும். அந்த டைமில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு அந்த தேங்காயை நல்லா வணக்குங்க. வணக்கி அந்த தேங்காயை ஆற வச்சு அரைச்சிங்கன்னா அதுதான் இந்த தேங்காய் பேஸ்ட்டு. கூட கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் அரைச்சிக்குங்க. அந்த தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிரும். அந்த தேங்காய் பேஸ்ட்டை தான் இப்போ நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி நல்லா பிரட்டி எடுக்கணும். அந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் பிரட்டுங்க. பிரட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா குழம்புல சேர்த்துக்கிங்க. ஏற்கனவே நீங்கள் சேர்த்துருப்பீங்க, அது பத்தாது. ஏன்னா 2 மூடி தேங்காய்க்கு 4 ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து பத்தாது. கரெக்டாக ஈக்குவல் ஆயிரும்.
மேற்கொண்டு ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா மட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. அந்த தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மிக்ஸி ஜாரு, அதை கழுவி கூட அந்த தண்ணியை கூட நீங்கள் ஊற்றிக்கிங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். பாருங்கள், சிக்கன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றுறீங்க இல்லையா, 10 நிமிஷத்தில் நல்லா மணக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தெருவிலேருந்து கடைசியிலேருந்து வந்து கேட்பாங்க, உங்கள் வீட்டிலேருந்து தான் வாசனை வருதான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும் இந்த தேங்காய் பேஸ்ட்டு. இதை அரைக்கும்போது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, 2 பட்டை, 2 கிராம்பு, 4 மிளகு, 4 வரமிளகாய் போட்டு 2 பிரட்டிட்டு, அப்புறம் என்ன பண்ணணும்னா 2 ஸ்பூன் வரமல்லி, 3 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டுக்குங்க. சொல்லாமல் விட்ருப்பேன். 1/2 ஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டுக்குங்க, ரொம்ப போடாதீங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அதில் தேங்காயை கொட்டுங்க. தேங்காயை கொட்டி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வணக்குங்க. எல்லாம் சேர்த்து ஒன்றா வளர்க்கும்போது தேங்காய் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அந்த டைமில் ஒரு கை கருவேப்பிலை, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு மறுபடியும் நல்லா பிரட்டுங்க. கொஞ்சம் நல்லா பிரட்டுங்க. தேங்காயை போட்டு நல்லா கொஞ்சம் அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். நல்லா பிரட்டி எடுத்து அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை இந்த சிக்கனில் சேர்த்துக்குங்க. கடைசியாக சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா மறுபடியும் கறியில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி இப்படி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேஜ் கிடச்சிரும். கறியும் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். கொதிக்குது கைஸ், கையில் தொடக்கூட முடியல, அந்தளவு கொதிக்குது. பாருங்கள், உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா 4-5 வீடு தாண்டியே இந்த வாசனை வந்து நமக்கு ஸ்மெல் அதிகமாக வரும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில் இதை நான் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு டைமாவது சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு அப்படியே எடுத்து கூட நீங்கள் தட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. என்னோடய பையன்லாம் இது போட்டு கொடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டோம்னா அவனே இந்த குழம்பு எடுத்து ஸ்பூன் வெளியே குடிச்சிட்டு கறி எடுத்து அவனே மென்று சாப்பிடுவான். என் பையன் சின்ன பையன்தான், அவனுக்கே இந்த காரம் கரெக்டாக இருக்கும். காரம் அதிகமாகலாம் இருக்காது, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேமராவில் சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல. கறியை பாருங்கள், எடுத்து வைக்கிற பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் கைஸ். சாப்பிட்டிங்கன்னா சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாருங்கள் கைஸ், எண்ணெய் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கைஸ். அந்த பப்புள் சுட்டு சூப்பராக இருக்கும் கைஸ், அருமையாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே இது ரொம்ப நல்லா பிடிக்கும். சிக்கன் நல்லா சூப்பராக வந்துருச்சு. எலும்புலேருந்து சிக்கன் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உப்பு உங்களுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்குங்க. உப்பு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். உப்பு மட்டும் நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான் கைஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். இது தோசைக்கும் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸுக்கும் போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இட்லிக்கும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி போதுமான அளவு ஊற்றியாச்சு. இந்த பதத்துக்கு எடுத்தால் போதும். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இல்லை நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் சாப்பிடுவோம், எங்களுக்கு அப்படி தான் பழக்கம் அப்படின்னா நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டிங்கன்னா எடுத்துடலாம்.
இதில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இப்போ அவசரத்துக்கு கொத்தமல்லி தழை இல்லை, கருவேப்பிலை தழை மட்டும்தான் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் கருவேப்பிலை தழையை போட்டு இறக்கி வச்சிட்டோம். உங்கள் வீட்டில் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி விடுங்க கைஸ். ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த டிஷ்ஷு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பிள்ளைகளோட லீவில் இருக்கும்போது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே அவ்வளோ சூப்பரான ஒரு டிஷ் இது. சாப்பிட்டு பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். என் பையன் அவசர அவசரமாக கேட்டுட்ருந்தான். அதனால் அவனுக்காக கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் இறக்கி ஒரு ஸ்பூன் வச்சு என் பையன்கிட்ட கொடுத்துட்டேன். அவன் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டான். நீங்களும் போய் சூடாக சாப்பிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ். நம்ம ஹரிநிதர்ஸ் குக்கிங் சேனல்லேருந்து இனிமேல் வீடியோஸ் நிறையா வரும். நீங்கள் ஆதரவு கொடுங்க கைஸ். தேங்க்யூ கைஸ்.